முக்கியமாக வந்து நம்ம தேவ்குட்டிக்கு வந்து ஹேண்ட் கஃப் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோன்னா அவனை வந்து பிடிச்சிக்கணும், ஒருத்தர் வந்து பிடிச்சிக்கணும். அதுக்காக வந்து ஹேண்ட் கஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹேண்ட் கஃப்னால் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்ட் கஃப். இதை வந்து அவர் கையில் மாட்டிட்டு, அவர் கையிலையும் மாட்டிட்டு, என் கையிலையும் மாட்டிட்டு நான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன், ஷாப்பிங், ஏதாவது மாலுக்கு போகிறப்ப அந்த டைம் எல்லாமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு மட்டும் இது யூஸ்ஃபுல் கிடையாது. நார்மல் சில்ட்ரனுக்கே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திடீர்னு வந்து கவனக்குறைவாக விட்டுருவோம். ஏதோ திருவிழாக்கு போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், கூட்டம் நிறைய இருக்கிற இடங்க, திருவிழா அந்த கூட்டம்லாம் நிறைய இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் கட்டிக்கிட்டு அவனையும் பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம கூடவே வந்துடுவான். நம்ம வந்து அவன் எங்கே போகிறான் ஏது போகிறான்னு நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டே பயப்படாமல் இருக்கலாம்ல. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் முக்கியமாக வந்து இதை மறக்கவே கூடாது. ஒரு வாட்டி மறந்து வச்சுட்டு போயிட்டு படாத பாடுபட்டுட்டேன். அதுலேருந்து முதல்ல பேக் பண்ணுறோம் அப்படின்னாவே இதை முதல்ல எடுத்து வச்சிருவேன் இப்போ. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயந்துடாதீங்க. ஆக்சுவலி என்னோடய பேக்கிங்லாம் முடிஞ்சது. என்னோடய ஹஸ்பண்டோட பேக்கிங் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அளவுக்கு எங்களெலாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ட்ரெயினுக்கு போகும்போது போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கு. இவருக்குள்ளது இவர் வந்து எப்போ வந்து எது வேணும் எது வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்து வைப்பாருன்றது தெரியல. ஸோ எல்லாம் வந்து கடைசி நிமிஷம், ஒரு கெட்ட பழக்கம், கடைசி நிமிஷத்துல தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். அந்த ட்ரெயின் இன்னைக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரு நேற்றே எடுத்து வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு வேலை இருக்கும். அப்படி டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருப்பார். அதனால் நம்மளையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பார். நான் வந்து முன்னாடியே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. அத்தையும் வந்து எடுத்து வச்சிட்டாங்க, கோ சிஸ்டர் எல்லாரும் முடிச்சாச்சு. சரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலன்னு போகணுமே, ஊருக்கு போகிறோம், ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து எல்லாரையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் அழகாக போக வேண்டாமா, அதனால வந்து ஃபேஷியல் பண்ணி வீட்டிலே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குவீன்ஸ் என்ன ஆர்கானிக் அதுலேருந்து ஃபேஷியல் கிட்ட வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து போட்டுட்ருக்கேன். அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் பல்லன்னு போய் இறங்கிட வேண்டியதான். பயந்துடாதீங்க. என்னதான் பல்லன்னு போய் இறங்கினாலும் ட்ரெயின் ட்ராவலுக்கு அப்புறம் மூஞ்சில் கேவலமாக தான் இருக்க போகுது. அது வேறு விஷயம். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். நம்ம கோ சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நிவிகுட்டி இங்கே பாரு, ஊருக்கு வரலையா நீ? சரி உன்னை விட்டு வந்துடுங்க, ஊருக்கெல்லாம் கூட்டு போ. நீ ஊருக்கு வர வேண்டாம். என்ன நீ ஊருக்கு வர வேண்டாம், உன்னை கூட்டு போகல. நான் உங்கள் மம்மியை தான் கூட்டு போகிறேன். உங்கள் மம்மி மட்டும்தான் வருவாங்க. நீ வரல, வரக்கூடாது, உன்னை விட்டு போயிடுவோம். அப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிங்க. வா. எந்த ஊருக்கு போகிற? அப்போ நீ வேண்டாம். சரி நீ வர வேண்டாம், ஓகேவா? வேணாம் பிரியாக்கா மட்டும் கூட்டு போகிறேன், சரியா? உங்க அப்பாவும் உங்க அப்பா உங்க அம்மா மட்டும்தான், நீ வர வேண்டாம், ஓகேவா? உங்க அப்பா அம்மா உன் அண்ணன், நீ வர வேண்டாம். நாங்க ட்ரெயின்ல தான் போறோம். நானும் உங்க அப்பாவும் ட்ரெயின்ல தான் கூட்டு போறேன். உங்க அம்மா அப்பா எல்லாரும் என் கூட தான்டா வராங்க. என்னடா? உங்க அப்பா கூட வருவேன். கிளம்பிட்டோம், ஊருக்கு போறோம். எல்லாரும் கிளம்பியாச்சு ஊருக்கு. பயங்கர குஷியா இருக்காங்க. ஸோ எங்களோட ட்ரெயின் பயணத்தை வந்து நான் அப்டேட் பண்றேன். கிளம்பியாச்சு. ஆமா கீழே விழுவான். வாய வைக்காதீங்கடா, சும்மா இருங்கடா. டீ என்ன வா, என்ன படுத்துட்ட? ஊருக்கு போறோம். என்ன ஓடியா? ஆதார ப்ரூஃபா எடுத்துட்டேன். இவனுங்க எங்க? ஒழுங்கா வரணும்னா ட்ரெயின்ல ஆடாம, இல்லைன்னா வீடியோ எடுப்பேன். யாரு? அஸ்வின் பேகா?
யார் அவங்க ஏடா அவங்க அம்மாவையும் அக்காவையும் விட்டுட்டு போறியே? ஜாலியா கிளம்பிட்டானே. நமக்கு 4 நம்பர் பிளாட்ஃபார்ம்ப்பா. பாக்ஸ் தான் 7. அந்த போர்ட்லாம் பார்க்கணும். அந்த போர்டு வச்சுட்டாங்களா? எந்த பக்கம் வந்தீங்க? இங்க வந்துதான் நின்றுச்சு. அதுவே சொல்லுங்க, அங்கதான் கொஞ்சம் நின்றுச்சு. எப்பன் பில்டிங்ல தான் ட்ரெயினில் பக்கம் வந்துடலாமா? சாப்பிடலாமா? ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓப்பனில் தான் இருக்குது. பாத்தியா சரியா? தூத்துக்குடி ட்ரெயின் மட்டும் அப்படியே பக்கத்து. ராமேஸ்வரம் செல்லும் ராமேஸ்வரம் இருக்கிற மண்டபம் வரை மட்டும் செல்லும் இந்த வண்டியானது இன்றைய தினம் செல்லும் 8வது பிளாட்ஃபார்ம் 7 மணி 15 நிமிடத்திற்கு புறப்படும். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக ட்ரெயினில் ஏற்றி உட்கார வச்சுட்டு பெரிய பாடாக போச்சு. நம்ம தேவி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நினச்சிட்டே இருந்தால், ஆனால் அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து ஜன்னல் ஓரமாக போய் உட்காந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இயற்கையை. சரி, நம்ம ஃபஸ்ட்டில் ஏறின உடனே 8 மணிக்கெலாம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடனை சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தியும் இட்லி கொண்டு போயிருந்தோம். சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்துட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருந்தோம். கூடவே வந்து தயிரும் வேறு வச்சுருந்தோம். அப்புறம் காலையில் மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதையும் கொண்டு வந்தாச்சு. இட்லிக்கு வந்து சாம்பாரும் கொஞ்சம் கொண்டு வந்தாச்சு. இவ்வளோ ஐட்டம் வந்து கொண்டு வந்திருந்தோம். எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த போகும்போது வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட் வந்து புக் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து S7 இருந்தோம். அத்தை அப்புறம் சிஸ்டர் அவங்களாம் வந்துட்டு S3. அதனால் நாங்கள் தனியாக அவங்க தனியாக உட்கார மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் சாப்பாடு எல்லாமே தனித்தனி பேக்கிங்லாம் கொண்டு வரும்போதே தனித்தனியாக பிரித்தே கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆள் சாப்பிட்றத பாருங்கள், சப்பாத்திக்கு எத்தனை ஐட்டம் வச்சுருக்காருன்னு. தயிரை தொடணுமா, மீன் குழம்பு தொடணுமா, சாம்பாரை தொடணுமா, தக்காளி தொக்கையும் தொட்டு தான் கொடுக்கணுமா, இத்தனையும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஊட்டலை, நீங்களே ஊட்டிடுங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை சொல்லிட்டேன். அவர் பாட்டுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டார். நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் போச்சுட்டா சாமி, நீங்களே ஊட்டி விடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே ஹாயாக வந்து ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு சந்தோஷமாக அவர் வேடிக்கை பார்த்துட்டு வந்தார். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, எதுவும் வந்து பண்ணிவிடுவானோ, திடீர்னு இறங்கணும்னு சொல்லிவிடுவானோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. அவர் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தார், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். சரி, நம்ம வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுத்தால் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொஞ்சம் சமாதானம், அந்த மூடை வந்து கொஞ்சம் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து அவரே வந்துட்டு வா தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், பாரடா அவருக்கு தெரியுதே மேலே தான் போய் படுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மேலே தான் படுக்க வச்சோம் ஸ்லீப்பிங்கில் பர்த்தில். அதனால வந்து அப்பர் பர்த்தில் இப்போவும் வந்து மேலே தான் படுப்பேன் அப்படின்ட்டான். சரி ஓகே. ஆனால் அவரோட சீட்டு வந்து மிடில், அவர் மேலே படுக்கணும் ஆசைப்பட்டதுனால அவரை மேலே வந்து ஏற்றி விட்டுட்ருந்தேன். ஏற்றி விட்றதுக்கு அவர் வந்து பழகிட்டார். இப்போ ஏறுறதுக்கு கொஞ்சம் பிடிச்சோம்னா ட்ரை பண்ணி ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுவே எனக்கு அவர் நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு ஒரே சிரிப்பு ஏறும்போது, மேலே ஏறி படுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக படுத்துட்டு. எனக்கு ஒரு பயம் என்னென்னா, எதுவும் கையை வச்சுருவானோ அப்படின்ட்டு, எதுலையாவது தட்டிருமோ இடிச்சிருமானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் நம்ம ஆள் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியாச்சு. சரி, மேலே எட்டி பார்த்தேன், ஒழுங்காக படுத்திருக்கானா, எதுவும் பண்ணுறானா அப்படின்ட்டு. அப்படியே நான் கொஞ்சம் நேரம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு அவருக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு கீழே நம்ம படுத்துடலாம் அப்படின்னு அவரை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு ஹைஃபை கொடுத்துட்டேன் அவருக்கு.
அவரை கூப்பிட்டுட்டு ஹைஃபை கொடுத்துட்டு நான் கீழே இறங்கி வந்துட்டேன். பட் நடுவில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பயமாக தானே இருக்கும், நமக்கு பதட்டமாகவே இருக்கும். என் ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, நானும் பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு ஆப்போசிட்டில் என் ஹஸ்பண்டு, அவனுக்கு கீழே வந்து நான் படுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து கீழே நடுவில் படுத்திருந்தேன். அதனால் எட்டி பார்த்துக்கிட்டே என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட பயணம் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.